நடத்துகிற தேவன் அவர். ஒருபோது நம்மை கைவிடாதபடி நம்மை நடத்தினாரே, கரம் பற்றி நடத்தினாரே. ஆபத்து நாட்களில் அவரை நோக்கி கூப்பிட்ட வேளையில் உடனே நமக்கு பதில் கொடுத்த தேவன் அவர். ஹல்லேலூயா. அந்த தேவனை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. தாய் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலோ நான் உன்னை மறவேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஸ்தோத்திரிப்போமா? நன்றி தகப்பனே, எத்தனை நல்லவர், நல்லவராய் ஹல்லேலூயா நன்மை செய்கிறவராய் இன்று நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் அற்புதமாய் நடத்தினாரே. ஹல்லேலூயா. நாம் நினைக்கிறதற்கோ வேண்டிக் கொள்வதற்கோ அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற வல்லமையுள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா அவர் செய்தபடினால இந்த காலவெளியில அவரை வரவேற்போமா? ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. Thank you Lord. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. Thank you Jesus. உமக்கு நன்றி ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில், வேலை ஸ்தலங்களிலே, எங்கள் போக்கிலும் மரத்திலும், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் நீர் போதுமானவராய் ஆண்டவரே அற்புதமாய் நடத்தினரே, ஆச்சரியமாய் நடத்தினீரே அப்பா. ஆண்டவரே உம்முடைய சட்டையின் மறைவில் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த சுகத்திற்காக, பலனுக்காக, ஆரோக்கியத்திற்காக, ஆண்டவரே பாதுகாப்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே எங்கள் பலனாயிருந்து எங்களை நடத்துகிறீர் ராஜா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. பலன் இல்லாத நேரத்தில் பலன் தந்து, சத்துவம் இல்லாத நேரத்தில் சத்துவத்தை பெருக பண்ணினீரே. சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் தந்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் தந்து சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவராய் நம்மை நடத்தினாரே, பலன் தந்தாரே, சமாதானத்தை கொடுத்தாரே, நம்மை ஆசீர்வதித்தாரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. வாக்கு தத்தங்களின் தேவன் அவர், உடன்படிக்கையின் தேவன் அவர், உயிருள்ள தேவன் அவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கலங்காது திகையாதே, நான் உன் தேவன் என்று சொன்னவர், பயப்படாதே என்று சொன்னவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் நம்மோடு கூட இருந்து நம்ம நடத்துகிறாரே. எத்தனை சூழ்நிலைகள், ஹல்லேலூயா, எத்தனையோ பாடுகள், நெருக்கங்கள், பாதைகளிலே எல்லாவற்றுக்கும் அவர் போதுமானவராய் இருந்தாரே. ஹல்லேலூயா. ஆலோசனை கர்த்தராய், யோசனையில் பெரியவராய், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. பாதை தெரியாத நேரங்களிலே வழி இதுவே என்று சொல்லி எங்களை நடத்தினீர் அப்பா. அப்பா உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், இந்த ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த உபாச கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் தகப்பனே எங்களை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் தகப்பனே எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீரே, எங்களை அரவணைத்தீரே, எங்களை தப்புவித்தீரே, எங்களை தாங்கினீரே, சுமந்திரே அப்பா. இந்த நாளில் உம்மை துதிக்கும்படியாய், ஆராதிக்கும்படியாய், மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் ஏற்படுத்தின இந்த ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆராதனை வேளையில் தகப்பனே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே எந்த சூழ்நிலையில் வந்திருந்தாலும் அப்பா, இந்த கால வேளையில் தகப்பனே
உடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து நீர் அரவணைக்கிற தேவன், எங்களை தேற்றுகிற தேவன், எங்களை திடப்படுத்துகிற தேவன், எங்களை உருவாக்குகிற தேவன் ஆண்டவரே. அவருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரும் பலப்படுத்துவீராக ஆண்டவரே. உண்மை நம்பி அப்பா தகப்பனே, உண்மை மாத்திரம் விசுவாசித்து வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உடைய நாம மகிமைப்படட்டும்ப்பா. அப்பா அவனுடைய நாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. அற்புதங்களை காணச் செய்வீராக, அதிசயங்களை காணச் செய்வீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியாக உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. வரர்களை கொண்டு வந்து சேர்ப்பீராக. எல்லா தடைகளை நிர்மூலப்படுத்துங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாத ஆண்டவரே. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் செய்ய போகிற மகத்துவமான காரியங்களுக்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா. கர்த்தர் செய்ய போகிற மகத்துவமான காரியங்களுக்காக, மகிமையான காரியங்களுக்காக ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஒவ்வொரு பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆராதனை வேலை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ள ஒரு ஆராதனை, ஒரு புத்தியுள்ள ஆராதனை நாங்கள் ஏறெடுக்கும்படியா எங்களை ஒரு விசை கூட சுத்திகரிங்கப்பா. ஆண்டவரே தகப்பனே, எங்கள் ஆண்டவரே ஆராதனை அங்கீகரிக்கும்படியாய், ஆண்டவரே எங்களை அங்கீகரிக்கும்படியாய் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு ஒப்பு கொடுப்போமா. இந்த நாளை ஆசீர்வதிங்க தகப்பனே. எங்களை பலப்படுத்துவீராக. ஆவியானவர் எங்களை ஆட்கொள்வீராக. எங்களை அபிஷேகிப்பீராக. எங்களை அனல் மூட்டுவீராக. எங்களை பலப்படுத்துவீராக. எங்களை உருவாக்குவீராக ராஜா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. தகப்பனே, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு என்று வாக்கு கொடுத்தவர். ஹல்லேலூயா. காலவெளியில் நீர் ஆட்கொள்ளும்படியாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. விடுதலையோடுமை ஆராதிக்கும்படியாய், மகிமைப்படுத்தும்படியாய், பரிசுத்த அலங்காரத்தோடு எம்மை தொழுது கொள்ளும்படியாய், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரும் பலப்படுத்துவீராக. யாரை குறித்து நாங்கள் சிந்திக்காதபடி கர்த்தாவே உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்தும்படியாய், உம்மை மாத்திரம் நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாய், கனப்படுத்தும்படியாய், ஹல்லேலூயா, உம்மை போற்றும்படியாய், புகழும்படியாய் கர்த்தர் எங்களை ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களை பலப்படுத்துவீராக. இதயத்தின் ஆழத்திலிருந்து நோக்கி பார்க்கிற ராஜா. ஹல்லேலூயா. வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுவீராக. எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துவீராக. அற்புதங்களை காணத்தக்கதாக, அதிசயங்களை காணத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரும் பலப்படுத்துவீராக. ஜெப வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். சாட்சியின் வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒவ்வொரு பகுதியிலும் உடைய நாம மகிமைப்படட்டும் ராஜா. விண்ணப்பம் எழுமுன்ன அறிந்திருக்கிற தேவன் நீர் முன்குறித்த காரியங்களுக்காக, அற்புதங்களுக்காக, விடுதலைக்காக, ஆசீர்வாதங்களுக்காக கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா. கர்த்தர் முன்குறித்த காரியங்களுக்காக, இந்த நாளில் ஏறெடுக்க போகிற எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் பதிலை கொடுக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற யாவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக, உடைய நாம மாத்திரம் உயர்த்தப்படுவதாக எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்வீராக. ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. ஆவியானவர் எங்களை நடத்துவீராக ராஜா. உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை உடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமாக சொல்லுமா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலவேளையில் அவரை தொழுது கொள்ளும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நேற்றைய தினத்தில் கூட 8 மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கவும், துதிக்கவும், ஆராதிக்கவும் கர்த்தர் கிருபையாக நடத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த அந்த நேரங்களுக்காக நன்றி செலுத்துவோம். அநேக காரியங்களுக்காக ஜெபித்து இன்றைக்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒரு விசுவாசத்தோடு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் இயேசுவின் நாமம் இதே என்ற இனிமையான அந்த நாமத்தை உயர்த்தும்படியாக வந்திருக்கிறோம். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமமிதே, இயேசு
இயேசு கிறிஸ்துவின் நாமமிதே இனிமையாமே இன்பம் அதுவே ஏழும் மாறுதலே இனிமையாமே இன்பம் அதுவே ஏழும் மாறுதலே இயேசு கிறிஸ்துவின் நாமமிதே நாமம் அதிசயமே தேவதாசரின் புகலிடமே நாமம் அதிசயமே தேவதாசரின் புகலிடமே நாமமதையே நன்றியுடன் புகழ்வோம் நாதனேசுவின் நாமமதையே நன்றியுடன் புகழ்வோம் இயேசு கிறிஸ்துவின் நாமமிதே அளிப்பின் யாவையுமே என் நாமத்தில் என்கிறனரே அளிப்பின் யாவையுமே வலியவனை வல்லமை உண்டதிலே கழிப்போம் அல்ல நாமமதிலே கணிக்கு பாடிடுவோம் கழிப்போம் அல்ல நாமமதிலே கணிந்து பாடிடுவோம் இயேசு கிறிஸ்துவின் நாமமிதே நோய்கள் நீக்கிடவும் நவ பாஷைகள் பேசிடவும் நோய்கள் நீக்கிடவும் எடுக்க தருவும் சர்ப்பங்களை எடுக்க சக்தி தருவும் உத்தமர்கள் போற்றி புகழும் கர்த்தரின் நாமமிதே உத்தமர்கள் போற்றி புகழும் கர்த்தரின் நாமமிதே இயேசு கிறிஸ்துவின் நாமமிதே சாவுக்கேதுவான கொடும் நஞ்சதை பருகிடினும் சாவுக்கேதுவான சேதப்படுத்தாதே காக்க வல்லதுவே சேதப்படுத்தாதே காக்க வல்லதுவே நாதனீந்த தைலமெனவே நமக்கருச்சுனரே நாதனீந்த தைலமெனவே நமக்கருச்சுனரே இயேசு கிறிஸ்துவின் நாமமிதே பாவயிருளதனை போக்கும் புண்ணிய நாமமதாய் பாவயிருளதனை வானில் இறங்கினாரே ஏனின் அன்பெதுவே வானில் இறங்கினாரே தேவனின் அன்பெதுவே இயேசு கிறிஸ்து நேசரிவரே ஆசை புகழ்ந்தவரே இயேசு கிறிஸ்து நேசரிவரே ஆசை புகழ்ந்தவரே இயேசு கிறிஸ்துவின் நாமமிதே இன்பமதுவே கிடைக்கும் மாறுதலே இனிமையாமே இன்பமதுவே கிடைக்கும் மாறுதலே இயேசு கிறிஸ்துவின் நாமமிதே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலவெளியிலே நம்ம அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருப்பது அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய கிருபையால் நம்மை நடத்துகிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே அந்த கிருபை எண்ணி நினைத்து நாம் பாடப் போகிறோம். காலைதோறும் அவருடைய கிருபை
புதிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய தேவ கிருபையே என்று சொல்லி அந்த கிருபை எண்ணி நினைத்து அவரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஸ்தோத்திரிப்போமா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவ கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது, நம்மை நடத்துகிறது எல்லா சூழ்நிலையிலும். நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் கிருபையே. நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் எல்லாம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் எல்லாம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில், கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில், கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. ஆழி நடுவினிலும் சீரிடும் புயலினிலும், ஆழி நடுவினிலும் சீரிடும் புயலினிலும் நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ 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 கிருபையே. ஒவ்வொரு நாளும் கிருபையே,
ஹalleluya. காற்றடித்த போது, புயல் அடித்த போதோ, எல்லா சூழ்நிலையிலும் ஹalleluya, அவருடைய கிருபை நம்மை தாங்கினது, அவருடைய கிருபை நம்மை நடத்தினது. அவருடைய ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், ஹalleluya, என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னவர். ஹalleluya, அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாதபடி, ஹalleluya, ஒவ்வொரு நாளும் காத்திட்ட அவருடைய கிருபையை நினைத்து இந்த காலவெளியில் நம்ம உயர்த்துவோமா, அவரை மகிமைப்படுத்துவோமா. ஹalleluya, இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் ஸ்தோத்திரிப்போமா. அவருடைய கிருபையை நினைத்து இந்த காலவெளியில் ஹalleluya. ஆம் ஆண்டவரே, நாங்கள் நிற்பது உம்முடைய சுத்த கிருபை ராஜா. ஹalleluya, நாங்கள் பாடுவது, நாங்கள் கரங்களை தட்டுவது உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் அப்பா, உம்முடைய பலன் ஆண்டவரே. ஹalleluya, எதை செய்தாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, ஹalleluya, அவரை ஆராதிக்கும்படியாய், அன்பு செய்யும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். ஹalleluya, இந்த காலவேளையில் முழு பலத்தோடு அவரை ஆராதிப்போமா. ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, எத்தனையோ சூழ்நிலையில் வந்திருக்கிறார், ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் முழு பலத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு சிந்தையோடு அன்பு கூறுவாயாக. எத்தனை பேர் இந்த காலவேளையில் அவருடைய அன்பை நினைத்து ஹalleluya, ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, நமக்காக இறங்கி வந்தவர், நம்மை ஹalleluya உலையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தவர். இந்த காலவேளையில் அவரை வரவேற்போமாக. ஹalleluya, உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஸ்தோத்திரிப்போம் ஆண்டவரே, உம்மை நன்றி ராஜா. ஹalleluya, ஹalleluya. அவர் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர். ஹalleluya, ஹalleluya. எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த பள்ளத்தாக்கிலே சென்றபோது உலர்ந்த எலும்புகள் மத்தியிலே, ஹalleluya, உலர்ந்த எலும்புகளை வைத்து கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி, ஹalleluya, ஹalleluya. ஒருவேளை ஹalleluya அநேக காரியங்களை யோசித்திருக்கலாம். எல்லாம் முடிந்தது, எல்லாம் காய்ந்து போனது, எல்லாம் உலர்ந்து போனது, ஹalleluya, ஒன்றுமே இல்லையே என்று சொல்லி அந்த பள்ளத்தாக்கில் இருந்தபோது கர்த்தருடைய வார்த்தையை பேசின போதோ, ஹalleluya, ஹalleluya, அங்கு ஜீவன் உண்டானது, பலன் உண்டானது, ஹalleluya, சதைகள் உண்டானது, ஹalleluya, ஓசை உண்டானது. இந்த காலவெளியில் உலர்ந்த ஹalleluya எந்த காரியமாய் காணப்பட்டிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில ஹalleluya ஆவியானவருடைய காற்று வீசும்போது, ஹalleluya, அன்று செங்கடல் ஹalleluya அவர்களுக்கு தடையாய் காணப்பட்டது. கீழ்காற்று வீசின போதோ, கீழ்காற்று வீசின போதோ, ஹalleluya, தடையாய் நின்ற செங்கடல் ஹalleluya ஒரு குவியலாய் அவர்களுக்கு வழிவிட்டு விலகினது. ஹalleluya, இந்த காலவேளையில் ஹalleluya கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக அவர்களுக்கு தடையாய் நின்ற அதே செங்கடல் ஹalleluya குவியலாய் அவர்களுக்கு ஓரமாய் நின்றது. அதே போல இந்த காலவேளையில் ஹalleluya எப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் வந்திருந்தாலும் ஆவியானவர் இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹalleluya அவருக்கு ஆளுகை இந்த காலவெளியில் அவருக்கு இடம் கொடுக்கும் போது இந்த காலவெளியில் அவர் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாக மேல் வீட்டு அறையில் பயந்து நடுக்கத்தோடு என்ன நடக்குமோ என்று சொல்லி புரியாத சூழ்நிலையில் அமர்ந்திருந்த 120 பேர்ல ஹalleluya அவருடைய சீஷர்கள் மத்தியில ஹalleluya, ஹalleluya அந்த 120 சீஷர்கள் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கின போதோ, ஹalleluya, ஹalleluya ஒரே நேர நிமிடத்தில் சூழ்நிலைகள் மாறினது, சூழ்நிலைகள் மாறினது, சூழ்நிலைகள் மாறினது. யாரை குறித்து, யாரை பார்த்து பயந்து நடுக்கத்தோடு அந்த மேல் வீட்டு அறைக்கு ஓடினார்களோ, ஹalleluya அதே ஜனங்களை பார்த்து ஹalleluya தைரியமாய் பிரசங்கிக்கவோ, அற்புதங்களை காண செய்யும்படியாய், அடையாளங்களை காணும்படியாய், பலத்த கிரியைகளை செய்யும்படியாய், ஹalleluya ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கும்படியாய், ஹalleluya அவர்கள் மாறின சூழ்நிலை, அவர்கள் செய்த ஒரே ஒரு காரியம், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற வருவர் எருசலேமிலே காத்திருங்கள்.
அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் ஹல்லேலூயா, நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கலாம், நெருக்கத்தோடு வந்திருக்கலாம், பாரத்தோடு வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம், போராட்டத்தோடு வந்திருக்கலாம். ஹல்லேலூயா, அழுகை ஹல்லேலூயா காரியத்தில் வந்திருக்கலாம். என்னுடைய துக்கத்தை யாரிடத்தில் நான் பகிர்ந்து கொள்வேன் என்று சொல்லி ஒருவேளை வந்திருக்கலாம். ஆவியானவர் நம்மை தேற்றுகிறவர், அவர் தேற்ற வாழறவர். அவரை போல ஒருவர் இல்லை நம்மை ஆறுதல் படுத்துவது. எத்தனை சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டிருந்தாலும் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர். இந்த காலவெளியில் ஒப்பு கொடுப்போமா, எல்லாவற்றையும் மறந்து ஆவியானவரை நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும், தேவ ஆவியினாலே ஆகும், பரிசுத்த ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. விசுவாசிக்கிறவங்க மகிமைப்படுத்துவோமா. விடுதலை பெற்றுக்கொண்டு தான் நான் போகிறோம். இந்த காலவெளியில் ஆவியானவரை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்று மேல் வீட்டறையில் எதிர்காலத்தை அறியாதபடி அவர்கள் மேலே சென்றார்கள், உலகத்தை கலக்குகிறவர்களாய் மாற்றினார். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் ஹல்லேலூயா, ஆண்டவர் மரித்து விட்டாரே, இனி என்ன நம்முடைய வாழ்க்கை என்று சொல்லி புரியாத சூழ்நிலையில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போதோ, ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் அந்த பலனை பெற்றுக்கொள்வோமா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த காலவெளியில் அவரை வரவேற்க போகிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. இந்த காலவெளியில் எல்லாரும் இந்த காலவெளியில் அவரை இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை வரவேற்க போகிறோம். ஹல்லேலூயா. கேளுங்கள், அப்போது கொடுக்கப்படும். ஹாலை கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான். இந்த காலவெளியில் ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ள முடியாது. அப்பா, நீங்கள் வரணும் ஆண்டவரே, உங்களை வாஞ்சிக்கிறோம் என்று சொல்லி எத்தனை பேர் இந்த காலவெளியில் அவரை நோக்கி நான் பார்ப்போமா. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே, வர வேண்டும். கரங்களை உயர்த்தி கேட்போமா. உள்ளம் ஏங்குதையா, தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீர். உள்ளம் ஏங்குதப்பா, உள்ளம் ஏங்குதையா, ஏங்குகிற உள்ளத்தை அவர் நிரப்ப வல்லவர். வாஞ்சியோடு கேளுங்க. எங்களை தேற்றுவீராக, எங்களை உருவாக்குவீராக, எங்களை நிரப்புவீராக. வரவே நீங்க வந்தாதான் விடுதலைப்பா. காலவெளியில் விடுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகட்டும். வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே, வர வேண்டும். எங்கள் சூழ்நிலைகள் மாறட்டப்பா. நீங்க வந்தாதான் விடுதலை ராஜா. கேளுங்க. இந்த காலவெளியில் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். இந்த காலவெளியில் அப்பா ஆண்டவரே, உம்மை விட்டா வேற யாரும் உண்டு ராஜா. இந்த காலவெளியில் தகப்பனே, சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர், சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர், அற்புதங்களை செய்ய வல்லவர், அதிசயங்களை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லாசருவை உயிரோடு எழுப்பின அதே ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் இந்த காலவெளியில் நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்க
அவர் ஹalleluya உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya அதே ஆவியானவர், வல்லமையுள்ள ஆவியானவர், அற்புதமானவர். ஹalleluya நம்மை ஹalleluya ஆட்கொள்ள வல்லவர். பெற்றுக்கொள்வோம். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அதே ஆவியானவர் இன்று நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹalleluya நம்மை தேற்ற வல்லவர், திடப்படுத்த வல்லவர், ஸ்திரப்படுத்த வல்லவர், உருவாக்க வல்லவர். ஹalleluya ஹalleluya உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் வந்தாதான் விடுதலை ராஜா. இந்த காலவேளையில் தகப்பனே ஆண்டவரே, எங்கள் மத்தியில் வாங்க ராஜா, எங்கள் சூழ்நிலை மத்தியில் வாங்க ஆண்டவரே. கேளுங்க வார்த்தை. ஹalleluya இந்த காலவேளையில் நான் பெற்றுக்கொண்டு தான் செல்ல போகிறேன். நான் வெறுமையாய் செல்வ போவதில்லை. எத்தனையோ நாட்களாய் ஹalleluya அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறவங்களே வெறுமையாய் அனுப்புகிற தேவன் அல்ல. ஹalleluya ஹalleluya உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. ஹalleluya அவர் சமீபமாக இருக்கிறார். ஹalleluya அவரை தேடுகையிலே அவர்கள் கண்டடைவார்கள் என்று இந்த காலவேளையிலே அவரை தேடுகிற ஒவ்வொருவரையும் ஹalleluya இந்த காலவேளையிலே ஹalleluya அவர் வெளிப்படுத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹalleluya thank you Jesus. நன்றி ஆண்டவரே. எங்கள் சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஒரு அற்புதம் காணப்படட்டப்பா. எந்த சூழ்நிலையாய் காணப்பட்டிருந்தாலும் இந்த வேளையில கர்த்தர் இறங்குவீராக, ஒரு அற்புதம் செய்வீராக. ஹalleluya thank you Jesus. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. கேளுங்க. ஆமென். எல்லா குறைகளும் மாறும்படியாய் நிறைவானவர் இறங்கி வரும்படியாய் போதுமே. ஆவியானவரே வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாலானது வயல் நிலமாகுமே. வனாந்திர சூழ்நிலைகள் வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாலானது வயல் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. அறிக்கை பண்ணுங்க. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே. ஹalleluya சுகவீனம் எல்லா சுகவீனங்களும் சுகமாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தாராப்பா, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே,
முடியாத காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் மாறுவதாக இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. மகிமையின் பிரசன்னம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஒவ்வொரு மேலையும் மகிமையின் பிரசன்னம் ஹல்லேலூயா விடுவித்துக் கொண்டிருக்கிறார். விடுவித்துக் கொண்டிருக்கிறார். விடுதலை பெற்றுக் கொள்வோம் இயேசுவின் நாமத்தினாலே. நீ போதுமே ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, எல்லா குறைகள் மாறுவதாக. நீர் வேண்டுமே, எல்லா குறைகள் நீர் போதுமே ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீங்க நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காக, சுகத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நன்றி செலுத்துகிற ராஜா. ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டபடியினால ஹல்லேலூயா உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நமக்காக யாவற்றையும் அவர் செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். நீங்கள் சும்மா இருங்கள், உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தவர். ஹல்லேலூயா. நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. எங்கே என்றால் அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கும்படியாக. ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தில் நாம் அமர்ந்திருக்கும் போது அவரே கர்த்தர் என்று சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாம் அமர்ந்திருக்கும்படியாக ஹல்லேலூயா அற்புதங்களை காணும்படியாக தன்னுடைய பிள்ளைகளை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா அவர் போருக்கு சென்று போரிட ஹல்லேலூயா அவர் வைப்பதில்லை. நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. யுத்தம் அவருடையது, ஜெயமோ நமக்குரியது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள்வோமா? ஹல்லேலூயா. யுத்தம் அவருடையது, ஜெயமோ நம்முடையது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. அவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கும் போது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில நான் விசுவாசித்தேன். ஹல்லேலூயா. கொஞ்ச நிமிடத்துக்கு முன்பதாக கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் நிரம்பினதை ஹல்லேலூயா உணர முடிந்தது. கர்த்தர் எத்தனையோ ஹல்லேலூயா காரியங்களை அவர் ஹல்லேலூயா செய்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா நமக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார். அநேக சத்துருவின் கிரியைகளை அழித்து கொண்டிருந்ததை விசுவாசிக்கிறவங்க மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தில் நாம் இங்கே ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில தேசங்களில் நம்ம குடும்பத்திற்கு எதிராக இருக்கிற எல்லா சதி திட்டங்களை, வன்கல்கள், பொறாமைகள், எல்லா பில்லி சூனியங்கள் எல்லாவற்றையும் அவர் அழிக்க வல்லவர். ரகல தரல பரபபா ரிபபா ஷகரபா துரல பபா 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 ரிபபா ஷகபா பபா பபா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஹல்லேலூயா இங்கே ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வான மண்டலம் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோட ஹல்லேலூயா அவர் யுத்தம் பண்ணுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. நம்மிடத்துக்கு நமக்காக நமக்கு ஒரு பதிலை கொடுக்கும்படியாய் ஹல்லேலூயா ஏற்ற நேரத்தில் அந்த பதில் வந்து சேரும்படியாய் அதை நாம் பெற்றுக்கொள்கிறவர்கள் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று, அவருடைய பிரசன்னத்தில் நாம் அமர்ந்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் எல்லாவற்றையும் மறப்போமா? நம்முடைய சூழ்நிலைகளை மறப்போம். நமக்கு எதிராக இருக்கிற யுத்தங்கள், நமக்கு எதிராக இருக்கிற எல்லா பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள் எல்லாவற்றையும் மறந்து அப்பா அவருடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிற ஆண்டவரே, எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், நம்மை உருவாக்குகிறவர். ஒரு வேளை உடைந்து போய் வந்திருக்கலாம், இந்த கால வேளையில் உடைந்து போய் வந்திருக்கலாம். உடைஞ்சு போச்சு ஆண்டவரை, இனி எப்படி அது சேர முடியும் என்று சொல்லி, இனி எப்படி அது நடக்கும் என்று சொல்லி, என்னுடைய வாழ்க்கையில், என் குடும்ப வாழ்க்கையில், என்னுடைய வேலை காரியத்தில், எனக்கு பிள்ளைகளுடைய காரியத்தில், இந்த தேசத்தில் ஆண்டவரை இது எப்படி ஆகும் என்று சொல்லி வந்திருக்கலாம். அவர் உருவாக்குகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அவர் யெகோவா யோசேன். ஹல்லேலூயா. அவர் உருவாக்குகிறவர். இந்த கால வேளையில் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார்.
ஒவ்வொரு நாளும் நம்மை உருவாக்குகிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா ஓசேன் அவர். ஹல்லேலூயா. நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், அவர் சேனைகளின் கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. யெகோவா சபேயோத் அவர். ஹல்லேலூயா. நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். நீங்கள் சும்மா இருங்கள். உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற நமக்காக சிலுவையில் ஜெயத்தை வென்றவர். ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், பிசாசை வென்றவர், நோய்களை சுமந்து தீர்த்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. நமக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டவர். ஹல்லேலூயா. Thank you Jesus. உடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எங்களால் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் இந்த காலவெளியில ஒரு அர்ப்பணிப்போடு நம்ம பாட போகிறோம் எல்லாரும். ஆண்டவர் சொல்றார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே நாங்க ஒன்றும் இல்லப்பா. எல்லாரும் சொல்லுவோமா, இதுவரைக்கும் நம்ம சுய பலத்தினால போராடி பார்த்திருக்கிறோம், நம்முடைய பலத்தினால போராடி பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு சொல்லுவோமா, அப்பா எங்க பலத்தினால் அல்ல, எங்க சுயத்தினால் அல்ல ஆண்டவரே, உம்முடைய பலத்தினால் மாத்திரம் ஆண்டவரே, உம்முடைய பலத்தினால் மாத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுவோமா, ஆண்டவரே உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம்ப்பா. நாங்கள் போராடினது போதும் ஆண்டவரே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. இந்த காலவெளியில் நம்முடைய பிரசனத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. உங்க பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. எல்லாரும் சொல்லுவோமா, உங்கள் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, நீங்கள் ஆண்டவரே. என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. யெகோவா சேனம் என்னை மீண்டும் கட்டுகிறேன். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறேன். யெகோவா சேனம் என்னை மீண்டும் கட்டுகிறேன். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறேன். நீரில்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீரில்லாமல் நீரில்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. வல்லமைக்கு முன்னால் ஒன்றும் நிற்பதில்லை, உன் மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. உன் வல்லமைக்கு முன்னால் ஒன்றும் நிற்பதில்லை, உன் மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. யெகோவா சேனம் என்னை மீண்டும் கட்டுகிறேன். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறேன். யெகோவா சேனம் என்னை மீண்டும் கட்டுகிறேன். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறேன். யெகோவா சேனம் என்னை மீண்டும் கட்டுகிறேன். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறேன். யெகோவா சேனம் மீண்டும் கட்டுகிறேன். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறேன். நீரில்லாமல் ஒன்றுமில்லையே. எல்லாரும் சொல்லுவோமா, நீங்க இல்லாம என்னை தள்ளாமல்
சேர்த்து கொண்டீர். நீர் ஒருவரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. மனித பர்வதங்கள் மெழுகு போல உருவும், தடைகளோ ஒன்றால் என் மேலிருந்து விலகும். மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருவும், எல்லா பர்வதங்களும் தடைகளோ ஒன்றால் தடைகளை என் அகற்றுவதற்கு மேலிருந்து விலகும். யெகோவா சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறேன். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறேன். யெகோவா சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறேன். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறேன். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. ஒரு விஷயம் கூட சொல்லுவோமா? நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும், தடைகளோ ஒன்றாய் என் மேலிருந்து விலகும். மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும், தடைகளோ ஒன்றாய் என் மேலிருந்து விலகும். யெகோவா சேனோ எல்லா தடைகளை மீண்டும் கட்டுகிறேன். அப்புறம் யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறேன். யெகோவா சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறேன். யெகோவா சபையோ திறந்த வாசல் என்னை ஆளுகை செய்கிறேன். அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதால் என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, அவருடைய பிரசன்னத்தினால ஹalleluya. பர்வதங்கள் மெழுகு போல உருக செய்கிறவர். நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம், நம்முடைய தடைகள் எல்லாம் ஹalleluya ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில ஒவ்வொன்றாய் விலக 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 கரங்களை தட்டி பெற்றுக்கொள்வோமா? ஒவ்வொரு தடைகளும் ஹalleluya நம்முடைய குடும்பத்தில், வேலையில ஹalleluya உயர்வுக்கு தடை, சம்பள தடைகள் ஹalleluya, ஆவிக்குரிய வளர்ச்சியில தடை ஹalleluya, சமாதானத்து தடைகள், எல்லா தடைகளும் ஒவ்வொன்றாய் ஹalleluya அவருடைய பிரசன்னத்தினால ரகல தரல பரபா பாபா ரீமா பாபா ஷகபா தூர லபா பாபா பாபா ரகல தரல பஷதல பாபா பாபா பாபா. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு தடைகளையும் கர்த்தர் அப்புறப்படுத்தினபடினால ஹalleluya. எத்தனை பேர் இந்த காலவெளியில ஹalleluya அவருடைய பிரசன்னத்தினால ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுத்தபடினால நன்றி செலுத்துவோமா? அவர் நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மை உருவாக்குகிறவர், நம்மை கட்டி எழுப்புகிறவர். ஹalleluya, ஹalleluya. பாழான நிலங்களை ஹalleluya பயிர் நிலமாய் மாற்றுகிறவர்.
நிர்மூலமானதை அவர் கட்டுகிறவர். ஹalleluya. இந்த வருடத்தின் வாக்குத்தத்தின்படி ஹalleluya நம்மை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் மீதியான ஜாதிகளும் அறிந்து கொள்ளும்படியாய் ஹalleluya கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் அதை செய்வேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் அவர். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, உங்களுக்காக நமக்காக சொன்னதை அவர் செய்துகிறவர். மற்றவர்கள் பார்க்கும்படியாய் ஹalleluya ஹalleluya இந்த வேளையில விசுவாசிக்கிறோம். வேலை ஸ்தலங்களில் குடும்பத்தில் நமக்கு தடையாயின்ற எல்லா தடைகளையும் கர்த்தர் அப்புறப்படுத்தினபடினால ஒவ்வொன்றாய் 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 விலகி போனபடினால ரகலப தரலபரபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. சுகத்திற்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களையும் ஹalleluya கர்த்தர் அப்புறப்படுத்தினபடினால உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya. நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே. நம்மை சுகத்தோடு விரும்புகிறவர், ஆரோக்கியத்தோடு விரும்புகிறவர். ஹalleluya. நாம் சுகமா இருக்கும்படியாய் அவர் தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தாரே. ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த சுகத்தை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஹalleluya இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் அப்புறப்படுத்தினபடினால ஹalleluya உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஹalleluya. உடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. உடைய பிரசன்னத்திற்காக ரபாலதாக ரபாஷக ரபதுரலா பாபா. Thank you Jesus. உடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டபடினால, சோர்ந்து போவர்களுக்கு பலன் தந்தபடினால, சத்துவமில்லாத சத்துவத்தை பெருக பண்ணினபடினால, விசுவாசத்தை பலப்படுத்தினபடினால, தகப்பனே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவராய் நம்மோடு கூட இருக்கிறாரு. எல்லா சூழ்நிலையிலும் அக்கினியோட நடக்கும் போதும் ஹalleluya, ஆறுகளை கடக்கும் போதும் ஹalleluya, எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். காற்றடித்தாலும் புயல் அடித்தாலும் படகில நம்மோடு கூட இருக்கிறவர். நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடுவதில்லை. அக்கறைக்கு செல்லும் வரை நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவர். ஹalleluya. பேதுரு போல தண்ணீரில் மூழ்கினாலும் ஹalleluya கரம் கொடுத்து அவர் தூக்கி எடுத்துகிறவர். ஹalleluya தூக்கி எடுக்கிறவர். ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. உடைய அன்பிற்காக நன்றி, உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உடைய பிரசன்னத்திற்காக நன்றி ராஜா. மீதியான வேலையை உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே வழிநடத்துவீராக, வார்த்தையில் கொண்டு எங்களோடு பேசுவீராக. ஜெப வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. செக். ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நம் மத்தியில் யெகோவா ஒசேனாவா இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் மீண்டும் நம்மளை கெட்டும்படியாக இந்த இடத்துல நம்மளை கொண்டு இருக்கிறார். ஆமென். மீண்டும் கெட்டுறாருன்னா ஒரு பில்டிங்கோ நம்ம வாழ்க்கையோ ஒன்றுமே இல்லாமல் நிர்மூலம் ஆயிடுச்சு. அது மனுஷன் திருப்பியும் கெட்ட முடியாத ஒரு நிலைமை. அவன் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் நம்ம வாழ்க்கையை கெட்ட முடியாத பிரச்சனை ஒரு இது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இந்த இடத்துல யெகோவா ஒசேனாவா இறங்கி வந்திருக்கிறேன். ஒருவேளை உன்னுடைய பிரயாசத்தினால கெட்ட முடியாமல் இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், நான் இன்றைக்கு கெட்டி எழுப்ப போகிறேன். தேசத்துடைய சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கலாம். ஒருவேளை உங்களை டாக்டர் எழுதி கொடுத்த ரிப்போர்ட் கூட வேறு மாதிரி இருக்கலாம். டாக்டர் சொல்லியிருக்கலாம், இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் உங்கள் நார்மல் லைஃப்க்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் யெகோவா ஒசேனா நம்ம வாழ்க்கையில் வந்தாருன்னா அந்த சூழ்நிலைகளை மாறக்கூடும். ஆமென். நம்ம வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையே மாறுகின்றதை நம்ம பார்த்தோம். அப்படி தானே மாறும். நம்ம சூழ்நிலைகளில் அநேக ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். அந்த சூழ்நிலைகள் மாறும்படியாக, என் வாழ்க்கை மாறும்படியாக ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். வேதத்தில் கூட அநேக ஜெபங்கள் உண்டு. அப்படி தானே? நூற்றுக்கணக்கான ஜெபங்கள் உண்டு. ஆனாலின் ஜெபத்தை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். ஆலயத்தில் தவறாமல் வந்து ஜெபிக்கிற ஜெபம், அந்த ஜெபம் எப்படியாய் மாறிச்சுன்னா அந்த ஜெபம் கண்ணீராய் மாறிடுச்சு. வார்த்தை கூட வெளியே வரலை. அப்படி தானே? வார்த்தை கூட வெளியே வரல.
கண்ணீர், ஆலயத்துக்கு வந்தாலே கண்ணீரோடு இருந்த ஜெபம், அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதிலை கொடுத்தார். ஒரு தீர்க்கதரிசி, எசேக்கியா தீர்க்கதரிசி ஒரு ராஜாவை குறித்து சொல்கிறார், உன் வீட்டெல்லாம் ஒழுங்கு பண்ணிக்கோங்க, உன்னுடைய மரண நாட்கள் நியமிக்கப்பட்டுச்சுன்னு. உடனே அவர் சுவர்புறமாய் ஓடி போய் கதறி ஆண்டவரேன்னு கதறி அழுகிறார். உடனே அழுகிறாரு. ஆண்டவர் உடனே அந்த இடத்துல பதிலை கொடுக்கிறார். உடனே ஆண்டவர் பதிலை கொடுக்கிறார். ஸோ எத்தனை நூற்றுக்கணக்கான ஜெபங்கள் இருந்தாலும் ஒன்றே ஒன்று வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் ஜெபத்துக்கு பதிலை கொடுப்பவர், என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பதிலை கொடுப்பவர். சொல்லுவோமா, என் ஜெபத்துக்கு ஒரு பதில் உண்டு, என் ஜெபத்துக்கு ஒரு பதில் உண்டு. இன்றைக்கு கூட நாம் எதை குறித்து தியானிக்க போகிறோன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம். ஆனால் அதுலேயும் ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை குறித்து, ஒரு அனுபவத்தை குறித்து, எப்படி நான் ஆண்டவர் சமூகத்திலிருந்து என் ஜெபத்துக்கு நான் பதிலை எடுக்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய கிருபை நான் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைக்கி ஆண்டவர் சில இதெல்லாம் கற்றுக் கொடுக்க போகிறார். ஆபிரகாமின் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் புஸ்தகத்தை திருப்பலாமா? ஆதியாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 20 22 வாசிக்கலாம். பின்பு கர்த்தர் இது ஆண்டவர் சொல்கிற சமயம், இது காரியம் அப்படி தானே நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட வந்து சொல்கிறாரு, நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன், நான் என்னுடைய தாசனாகி ஆபிரகாம்கிட்ட நான் எப்படி நான் சொல்லாமல் செய்யணும்னு சொல்லிட்டு ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு. 20 வாசிங்க அடுத்தாப்புல. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். 2 தூதர்கள் இருந்தாங்க. அந்த 2 தூதர்கள் புருஷர்கள் எங்க போயிட்டாங்க? சோதோமை நோக்கி புறப்பட்டு போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். கர்த்தர் அவனிடத்துல சில காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறார். என்ன செய்ய போகிறேன், என்ன நடக்க போகிறது, சம்பிக்க போகிறதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறார். இருந்த தூதர்கள் வந்து போயிட்டாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமோ கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். நம்ம வாழ்க்கையில் புயல்கள் வீசியிருக்கோம், கடல் கொந்தளித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நம்ம ஜெபங்களே சில நேரத்துக்கு மாறும். அப்படி தானே? என்னடா ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலை மாறவே மாட்டிக்கே, என்னுடைய காற்று கொடுங்காற்றாய் மாறிக்கொண்டிருக்கிறத, என் சூழ்நிலை மாறுவதற்கான அறிகுறியே இல்லைன்னு பொழுது நம்ம ஜெபம் மாறும். நம்ம ஏன் சில நேரத்துக்கு நம்ம ஜெபம் கூட என்ன பண்ண முடியும், ஏறெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் உண்டு. அதுவும் குறிப்பாக சில மனிதர்கள் சில சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக நிற்கும் பொழுது நம்ம என்ன பண்ணிடுவோம், சுருண்டுருவோம். அப்படி தானே? ஆண்டு சமூகத்துக்கே வர முடியாத அளவுக்கு என்ன பண்ணிடுவோம், நம்மளை வந்து தள்ளி வச்சிரும். எது அந்த பிரச்சனை என்ன பண்ணிடுவோம், இன்றைக்கி சபைக்கு போய் என்ன தான் ஆக போகுது, ஆண்டோடைய சமூகத்தில் போய் என்ன தான் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை என்ன பண்ணிடும், அப்படியே சுருண்டு அப்படி பின்னோக்கி செல்ல வச்சிரும். அந்த கொடுங்காற்று சில சூழ்நிலைகள், நம்ம வாழ்க்கையில் இருக்க சூழ்நிலைகள் என்ன பண்ணிடும், ஆண்டவரை விட்டு தூரம் தள்ளிடும். ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, ஆபிரகாமோ பின்பும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். எத்தனை சூழ்நிலை வந்தாலும் சரி, சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருந்தாலும், ஆனால் ஆபிரகாமுடைய நம்பிக்கை என்ன, ஒரு அனுபவம் என்னன்னா, அவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். அவன் 2 தூதர்கள் அவனுக்கு பக்கத்தில் நின்று தூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க, விலகி போயிட்டாங்க. அவன் ஆண்டு சொன்ன இடத்துக்கு போயிட்டாங்க. அவன் மட்டும் தனியாக நிற்கிறான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவன் நின்று கொண்டே இருந்தான், ஆண்டோடைய சமூகத்தில் நின்று கொண்டே இருந்தான். உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் சில பேர் உங்களுக்கு எப்பொழுதுமே ஒத்தாசையாக இருப்பாங்க. கவலைப்படாத, நடந்துரும், சரியாயிரும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம சூழ்நிலை மாறாமல் இருக்கிற டைமில் அவங்க கூட ஃபோன் பண்ண மாட்டாங்க. நான் எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறது அப்படின்னு நிறைய சூழ்நிலை இருக்கலாம்.
நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க எப்போவுமே இருப்பாங்க, என்கரேஜ் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஆனால் ஒரு சூழ்நிலைக்கு மேலே அது மனுஷர்கள் கூட நம்ம கிட்ட நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கணும். ஆனால் ஆபிரகாமுக்கு யார் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, எனக்கு ஒத்தாசையாக இருக்கிறவர் யார் இருந்தாலும் சரி இல்லாட்டும் சரி, நான் எங்கே நிற்க போகிறேன்? பின்பும் ஆபிரகாமோ எங்கே இருந்தானா? ஆண்டவர் சமூகத்தில் நின்று கொண்டே இருந்தான். அவன் கூட இத்தனை நாட்களாய் பேசி கொண்டிருந்த தூதர்கள் போயிட்டாங்க. அவனுக்கு அதை பொருட்டு கவலை இல்லை. எனக்கு முன்பதாக ஒருத்தர் இருக்கிறார், எனக்கு ஒத்தாசை செய்வதற்காக ஒருத்தர் இருக்கிறாரு. அதனால என்ன பண்ணுறான்? ஆண்டவர் சமூகத்தில் நின்று கொண்டே இருக்கிறான். கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவர்களுக்கு இன்னொரு பாக்கியம் என்னன்னா, 23ஆம் வசனத்தில், அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்தான். யார்கிட்ட? கர்த்தரிடத்துல சமீபமாய் சேர்ந்தானா? யார் கர்த்தரிடத்துல இன்னும் க்ளோஸாக நெருங்க முடியும்னா, யார் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறார்களோ அவங்க தான் என்ன பண்ண முடியும்? அவர்கிட்ட இன்னும் சமீபமாய் சேர முடியும். யார் என்ன கொடுங்காற்று வீசினாலும், அலைகள் மோதினாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், என் ஜெபத்துக்கு தாமதம் வந்தாலும், இன்னும் ஆண்டவரே நான் நிற்கிறேன்னு சொல்கிறவங்க என்ன பண்ண முடியும்? ஆண்டவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் என்ன பண்ண முடியும்? சமீபமாய் சேர முடியும். இன்னும் கூட கூட்டி சொல்லணும்னா, நம்ம ஆண்டவர் சில நேரத்தில் தாமதம் படுத்துக்கிறதே எதுக்கு தெரியுமா? நம்ம கூட ஒரு சர்க்கிள் இருக்கு தெரியுமா? அதெல்லாம் உனக்கு வேண்டாம், நீ தனியாக உன் கூட இந்த ஆட்கள் சுற்றிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அது இருக்கிற வரைக்கும் நீ என்கிட்ட நீ தனியாக வந்துட மாட்டேன். அது இருக்கிற வரைக்கும் நீ தனியாக ஜெபம் பண்ணிட மாட்டேன். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சில நேரங்களில் அந்த சூழ்நிலை அப்படி அமைத்து கொடுப்பார். நீ தனியாக இருக்கணும், நீ தனிமையாக இருக்கணும். அப்போ ஆபிரகாம் அவன் கூட இருந்தவர்கள்லாம் போயிட்டாங்க. அப்போ அவன் முன்பதாக இருக்கிறது யாருன்னா கர்த்தர் தான். அப்போ அவன் என்ன பண்ணுறான்? ஆபிரகாம் என்ன பண்ணுறான்? கர்த்தர் இடத்துல இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுறான்? சமீபமாய் சேருகின்றான். என்ன பண்ணுறான்? சமீபமாய் சேருகின்றான். நிற்கிற அனுபவம் ஒன்று, இன்னொன்று என்னது? கர்த்தர் இடத்துல இன்னொரு கிட்டி சேருகின்ற ஒரு அனுபவம். அப்படிதானே? ஆண்டுடைய சீஷர்கள் பார்க்கும் பொழுது எண்ணி பார்த்தா முதல்ல 70 பேர் இருந்தாங்களாம். அப்படிதானே? அநேக சீஷர்கள் உண்டு, 70 சீஷர்கள் இருக்காங்க. அதுலேயும் ஆண்டவர் ரொம்ப அழகாய் சூஸ் பண்ணி ஜெபித்து சூஸ் பண்ணி எத்தனை பேர் இருந்தாங்க? 12 பேர் இருந்தாங்களாம். அப்படிதானே? அந்த 12லேயே இன்னும் ரொம்ப க்ளோஸாக எத்தனை பேர் இருந்தாங்க? 11. 3 பேர் என்ன பண்ணாங்க? இன்னும் க்ளோஸாக இருந்தாங்க. அந்த 3 பேர்லேயும் ஒருத்தர் க்ளோஸாக இருந்தார். அவர் பேர் என்னது? யோவான். அப்படிதானே? யோவான். அந்த 70 பேரும் இயேசுவை பார்த்தாங்க, அது உண்மைதான். அந்த 12 பேரும் இயேசுவோடு சுற்றி திரிஞ்சாங்க, அது உண்மைதான். அந்த 3 பேரும் இயேசுவோடு இருந்தாங்க, அந்த அனுபவம் வேற. ஆனால் யோவானுடைய அனுபவம் வேற. ஆமென். யோவானுடைய அனுபவம் வேற. அவன் இயேசுவோட மார்பில் எப்பொழுதுமே சாஞ்சிருக்கிற ஒரு அனுபவம். இயேசுவோட மார்பில் சாஞ்சிருக்கிற அனுபவம். நான் 70 பேர் மேலே இருக்கக்கூடாது, 12 பேர் மேலே இருக்கக்கூடாது, அந்த 3 பேர் மேலே இருக்கக்கூடாது. எனக்கு இருக்கிற அனுபவம் வேற மாதிரி இருக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு இருக்கிற அனுபவம் வேற மாதிரி இருக்கணும். இன்னும் சொல்லணும்னா, யோவான் கர்த்தருடைய மார்பிட்டு சாஞ்சிருப்பார். அப்படின்னா ஆண்டோடைய ஹார்ட் பீட்டு நல்லா கேட்டிருக்கும். அப்போ ஆண்டோடைய ஹார்ட் பீட் என்ன? ஏன் அவர் கோபப்படுறாரு? ஏன் அப்படி கடிஞ்சு பேசுகிறாரு? ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது? அவருடைய அங்கலாய்ப்பு என்ன? அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? வாஞ்சை என்ன? எல்லாமே யாருக்கு தெரியும்? யோவானுக்கு தெரியும். அப்போ நான் அவருடைய சமீபமாக யார்கிட்ட சேர்றாங்களோ, யாருன்னா அவருடைய சமீபமாக இன்னும் அவன்கிட்ட வராங்களோ, அவர்கள்ட்ட ஆண்டவர் என்ன வெளிப்படுத்துவார்? அவருடைய ஏக்கத்தை வெளிப்படுத்துவார், அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துவார், அவர் மேலே வச்ச நோக்கத்தை அப்போ தான் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அதனால தான் பார்த்தீங்கன்னா, இயேசு அந்த சிலுவையில் இருக்கும் பொழுது கூட அவங்களுடைய மதரை, அவங்க தாயார் யார்கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க? யோவான்கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், இவன் தான் என் இருதயத்தை கரெக்டாக புரிஞ்சிருப்பான், இவனுக்கு தான் என் ஹார்ட் பீட் கரெக்டாக தெரியும், என் வாஞ்சை என்ன, நோக்கம் என்ன, எல்லாமே சரியாக புரிந்தவன் யாருன்னா இந்த யோவான் தான். அவர்கிட்ட சமீபமாக இருக்கிறவர்கள்ட்ட ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அநேகம் காரியங்களை பேசுவார், சீக்ரெட்ஸை சொல்லுவார், விளக்குவார். ஏன் இந்த வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது? ஏன் இந்த நபர்கள் வாழ்க்கையில் இன்னும் இருக்கிறாங்க? இல்லை, இதெல்லாம் எப்போ ஆண்டவர்கிட்ட பேசுவார்னா, நம்மக்கிட்ட பேசுவார்னா ஆண்டவர்கிட்ட நிற்கிற அனுபவம் அதில் இருக்கணும். ரெண்டாவது என்ன நிற்கிற அனுபவம் வேணும் நமக்கு? இன்னும் சமீபமாக சேர்கின்ற அனுபவம் இருக்கணும். நம்ம 70 பேர் வேணுமா? 12ல் ஒன்றா இருக்கணுமா? 3ல் ஒன்றா இருக்கணுமா?
அவர் தான் எனக்குன்னு இருக்கணுமா? ஹல்லேலூயா. நமக்கு எப்படிப்பட்ட வாஞ்சை இருக்கணும்? நான் ஆண்டவரே உம்முடைய ஒவ்வொரு நாளும் உடைய மார்பில் சாய்ந்திருக்கிற ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுங்க. ஜெபத்தில் ஆண்டவர் உம்முடைய ஹார்ட் பீட்டை நான் புரிஞ்சுக்கணும் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை நான் தெளிவாய் கேட்குற ஒரு அனுபவத்தை கொடுங்க ஆண்டவரே. நான் ஏதோ ஒரு கடமைக்காய் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் வேண்டாம். எந்த காற்றின் சத்தம் கேட்டாலும் ஆண்டவரே, அதற்கு மேலே எனக்கு என்ன சத்தம் கேட்கணும்னா உங்களுடைய ஹார்ட் பீட்டோட சத்தம் கேட்கணும். உம்முடைய வார்த்தை எனக்கு தெளிவாக கேட்கணும் ஆண்டவரே. இந்த பிரச்சனையுடைய சத்தம் என் வாழ்க்கையில் கேட்கக்கூடாது, கேட்கக்கூடாது. ஆபிரகாமோ பின்னும் கர்த்தரிடத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? சமீபமாய் சேர்ந்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். 23ஆம் வசனத்தில் வாசித்தோம். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனுடைய நீதிமானையும் அழிப்பீரோ. அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர்கிட்ட நெருங்கி நிற்கிறாரு. அப்போது ஆபிரகாம் கேட்குறாரு, துன்மார்க்களோடு ஒரு நீதிமானி என்ன பண்ணிடுவீங்களா, அழிச்சிருவீங்களான்னு அப்படி கேள்வியை. அப்போ தான் ஜெபத்தையே ஆரம்பிக்கிறாரு. எங்கே அப்போ ஆரம்பிக்கிறாரு? அப்போ தான் ஜெபத்தையே ஆரம்பிக்கிறாரு. இவ்வளோ ஸ்வீட்டான ஒரு இது பாருங்களேன். நிறைய பேர் நிற்கிறாங்க, அப்போ ஜெபம் வரல. உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தனிமையாக ஆக்குறாரு. அதுக்கப்புறம் இன்னும் அவன் ஆண்டவர்கிட்ட சமீபமாய் வந்துட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே நீ ஆல்ரெடி தீர்மானிச்சிட்டீங்க, உங்களுக்கு திட்டம்லாம் என்னன்னு தெரியுது, எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்களேன்னு சொல்லிட்டு அப்போ தான் அவன் ஜெபத்தையே என்ன பண்ணுறான்? ஜெபத்தையே ஏறெடுக்கிறான். ஸோ ஆண்டவர் அவங்க கற்றுக் கொடுக்குற காரியம் என்னன்னா, உன் ஜெபத்துக்குள்ளாய் நீ செல்வதற்கு முன்பதாக அவருடைய பிரசன்னத்தில் முதல்ல அமர்ந்துருங்க, பிரசன்னத்தை நில்லுங்க, இன்னும் கிட்டி சேருங்க, ஆண்டவர்கிட்ட கிட்டி சேருங்க. ஹார்ட் பீட் என்ன ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க, ஆண்டவரே என்னோட ஜெபம் இதான் ஆண்டவரே, என்னுடைய ஜெபம் இதான் ஆண்டவரே, நான் இந்த இடத்துல நான் கவலையாக இருக்கிறேன் ஆண்டவரே, இந்த இடத்துல நான் விழுந்து போகிறேன் ஆண்டவரே, இந்த இடத்துல என் பாவம் என்னை மேற்கொள்ளுது ஆண்டவரே, நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே. அதுக்கப்புறம் நம்ம ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது ஆண்டவர் பதிலை கொடுப்பாராம். இதில் ஆபிரகாமை குறித்து பார்க்குறோம். அவன் 50 ஆரம்பித்து எங்கே போய் முடிக்கிறான்? 10 போய் முடிக்கிறான். ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பொறுமையாக என்ன பண்ணுறாரு? பதிலை சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் இதில் தெரியுதும், ஜெபத்தை அவர் தள்ளிட மாட்டார். என்னடா இவன் சித்தத்தின்படியே ஜெபம் பண்ண மாட்டேங்கன்னு தள்ளிட மாட்டார். என்னடா இவன் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன் என்ன பண்ண மாட்டார்? ஜெபத்தை தள்ளிட மாட்டார். ஒருவேளை நான் புரியலன்னா கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சொல்கிறாரு, இப்படி தான் நடக்க போகுது, உன் சூழ்நிலை தான் உன் காரியம், நீ இந்த விஷயத்தில் நீ மாறணும். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பேசுகின்ற கர்த்தர். சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் பேசுகின்ற ஒரு கர்த்தர். என்னதான் என் சூழ்நிலை ஆண்டவர், ஒருவேளை உங்க திட்டம் எனக்கு ஃபுல்லாக புரியலனா கூட ஆண்டவர் நம்ம பேசும்பொழுது, அவருடைய சமூகத்தில் பேசும்பொழுது, அவருடைய சமீபமாக இருந்து பேசும்பொழுது அவர் என்ன பண்ணுறாரு? பேசுகிறாரு. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பேசுகிறாரு. ஸோ சில நேரங்களில் நம்ம எதிர்பார்ப்போம், என் வாழ்க்கையில் ஏன் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நான் அனைவர்கிட்ட ஜெபம் பண்ண கேட்போம். அப்படி தானே? ஜெபம் பண்ண கேட்போம். பிரதர் ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, இந்த சூழ்நிலை ஏன் இப்படி இருக்குது, இதெல்லாம் நல்லது தான். ஆனால் ஆண்டவர் சில நேரங்களில் மற்றவர்கள்கிட்ட அந்த பிரச்சனைக்கான நீக்க போக்க ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? வெளிப்படுத்த மாட்டார். அதுக்கான சொல்யூஷனை மற்றவர்கள்ட்ட ஆண்டவர் வெளிப்படுத்த மாட்டார். ஏன்னா ஆண்டவருக்கு என்ன தேவைன்னா, இந்த ஆபிரகாம் ஆண்டருக்கு முன்பதாக நிற்கணும், இந்த ஆபிரகாம் ஆண்டர்கிட்ட இன்னும் சமீபமாக நிற்கணும். இந்த ஆபிரகாம் அதுக்கப்புறம் வாயை திறந்து கேட்கும் பொழுது ஆண்டவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்? பதிலை கொடுப்பார். ஆண்டவர் சில ஆபிரகாமை நோக்கி பார்க்கிறாரு. இன்றைக்கு என்கிட்ட இன்னைக்கு தனித்து நிற்க முடியுமா? அந்த மனிதர்கள் எல்லாம் விளக்கு, என் சமூகத்துக்கு முன்பதாக தடையாக இருக்கிற காரியத்தை நீ விளக்கு, என் சமூகத்துக்கு வராதபடி என்னென்ன காரியங்கள் அவனை தடுத்து வைத்திருக்கிறோம், கொஞ்சம் வாயன், தனிதியாக வாயன். ஆபிரகாமோ கர்த்தருக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தான். இன்னும் கொஞ்சம் சமீபமாய் வரும் பொழுது ஆண்டவர்கிட்ட அதுக்கப்புறம் உங்கள் ஜெபங்களை ஏறிடுங்க, ஆண்டவர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். எது வரைக்கும் பிரதர் ஆபிரகாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தார்னு கேட்டிங்கன்னா, அவன் ஜெபத்தை முடிக்கிற வரைக்கும் ஆபிரகாம் அவர் சமூகத்தில் இருந்தார். ஆமென். அவன் ஜெபத்தை முடிக்கிற வரைக்கும் ஆபிரகாம் இருந்தார். எத்தனை பேர் நம்ம ஜெப வேலையில் ஜெபத்தை முடிச்சுட்டு நம்ம எந்திக்கிறோம்? ஜெபத்தை முடிச்சுட்டு நம்ம ப்ரேயர் டைமில் நம்ம ஜெபத்தை முடிச்சுட்டு எத்தனை பேர் நம்ம எந்திக்க முடியுது அவருடைய சமூகத்தில்?
முடிக்க முடியுமா நம்மளால்? அப்படின்னா இந்த பிரச்சனையை வந்து ஆண்டவரை எத்தனையோ மனுஷன்ட்டு உங்கள் பிரச்சனையை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க, விவரிச்சிருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம சொல்கிற அனுபவம் வேறு. ஆனால் ஆபிரகாம் வந்து தூதர்களே பார்த்து பேசலை, சாராளை பார்த்து இந்த விஷயத்தை பேசலை. ஆபிரகாம் பேசின இந்த விஷயத்துக்கான ஒரே நபர் யாருன்னா, ஏன்னா அந்த சொல்யூஷன் யார்கிட்ட வரும்? ஆண்டவர்கிட்ட இருந்து தான் வரும் என்பதற்காக ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் அவன் ஷேர் பண்ணான், எல்லாத்தையும் பேசினான். அவன் இருதயத்தில் என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ எல்லாத்தையும் அவன் ஷேர் பண்ணான். ஆபிரகாம் இது வரைக்கும் அவனுடைய சமூகத்தில் காத்திருந்தாருன்னா, அவன் ஜெபத்தை முடிக்கிற வரைக்கும் காத்திருந்தான். எது வரைக்கும் ஆபிரகாம் ஒரு சமூகத்தில் நின்றானா, ஆண்டோடைய சித்தத்தை அவன் புரியும் வரைக்கும் என்ன பண்ணான்? ஆபிரகாம் அவன் காத்திருந்தான். ஆமேன். எது வரைக்கும் புரிஞ்சிருந்தானா, அவனுடைய சித்தத்தை புரியும் வர ஆபிரகாம் காத்து கொண்டிருந்தான். அதேமாரி கர்த்தர் எது வரைக்கும் அங்கே இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் ஜெபத்தை முடிக்கிற வரைக்கும் கர்த்தரங்கிற இடத்துல இருந்தார். ஹல்லேலூயா. என் ஜெபம் முடிகிற வரைக்கும் என் ஜெபம் அறைக்குள்ள ஆண்டவர் இருப்பார். ஆமேன். வசனம் 33 வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான். அப்போ நான் கர்த்தர் என்ன வெயிட் பண்ணியிருப்பார்னா, ஆபிரகாமே இவ்வளோதான் உன் ஜெபமா, இதான் இவ்வளோதான் காரியமா அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காரு. அவனுடைய ஜெபத்தோடைய கடைசி பாயிண்ட் வரைக்கும் ஆபிரகாமே என் சித்தம் என்னதுன்னு தெரிகிற வரைக்கும் ஆபிரகாம் என்ன பண்ணாரு? ஆண்டவர் பேசிக்கொண்டே இருந்தார். ஸோ ஆபிரகாம் எது வரைக்கும் இருந்தான்னா, அவன் ஜெபத்தை முடிக்கிற வரைக்கும் இருந்தான். கர்த்தர் எது வரைக்கும் இருந்தார்னா, ஆபிரகாம் ஜெபத்தை முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு நல்ல ஒரு அனுபவம். ஸோ நம்ம வீட்டுக்கெல்லாம் ஒரு கெஸ்ட்டு வந்தாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பிரியமான கெஸ்ட்டு வந்துச்சுன்னா கீழே வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போய் அந்த நபர் அந்த ஸ்ட்ரீட்டு கிராஸ் வெளியே கடைசி முகம் ஒரு டாட்டா காமிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து நின்று வெயிட் பண்ணுவோம். அப்படி தானே? அதேமாரி தான் ஆபிரகாம் நிற்கிறாரு. ஆண்டவரே நீங்கள் நிற்கிறீங்களா? நானும் நிற்பேன். அப்புறம் ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, அவ்வளோதான் என்னப்பா, நீ போ, நீ வீட்டுக்கு கூடாரத்துக்குள்ளே போ, நான் போக போகிறேன். இல்லை ஆண்டவரே, நீங்கள் போனதுக்கு அப்புறம் உங்கள் பிரச்சனை எல்லாம் ஃபுல்லாக இருந்ததுக்கப்புறம் நான் என் கூடாரத்துக்குள்ளே போகிறேன் ஆண்டவரே, என் கூடாரத்துக்கு போகிறேன் ஆண்டவர் போயிருக்கான். நம்மளுடைய ஆண்டவர் சமூகத்தில் நம்ம எப்படி ஆகணும்? ஃபுல்லாகணும். சொல்லுங்கள், ஃபுல்லாகணும். ஸோ ஆண்டவர் என்ன, ஆபிரகாம் என்ன பண்ணார்? முதலாவது கர்த்தருக்கு முன்பதாக ஒரு நிற்கிற ஒரு அனுபவம். இரண்டாவது சமீபமாய் சேருகின்ற ஒரு அனுபவம். அவருடைய சித்தத்தை முழுமையாய் தெரிந்து கொள்கின்ற அனுபவம். அவனுடைய எல்லா ஜெபத்தையும் கர்த்தரிடத்தில் தெரிவிக்கிறதான ஒரு அனுபவம். ஆமேன். இன்னொரு அனுபவத்தை கூட பார்ப்போம். யோவானின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவளை நடுவே நிறுத்தினார்கள். விபச்சாரத்தில் கண்டுபிடிச்ச ஸ்திரீ என்ன பண்ணிட்டாங்க? கர்த்தர் இடத்துல நடுவே நின்று கொண்டிருந்தாள். யாரு? விபச்சாரம் பண்ண ஸ்திரீ. இது வாசிக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு காரியம் என்னன்னா, சத்துரு என்ன பண்ணுறான்? கர்த்தருடைய சமூகத்துக்கே கொண்டு என்ன பண்ணுறான்? குற்றம் சாட்டுறான். உன் பிள்ளையை பார்த்தியா, என்ன தப்பு பண்ணிட்டான், எவ்வளவாய் நீ ஆசீர்வதித்திருக்கிற, எவ்வளவாய் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற, உன் பிள்ளையை பார்த்தியா தப்பு பண்ணியிருக்கிற. என்ன பண்ணுறான்? கர்த்தருடைய சமூகத்துக்கே கொண்டு வந்து நம்மளை என்ன பண்ணுறான்? குற்றம் சாட்டுறான். ஆனால் கர்த்தரை பாருங்க, நம்மளுடைய மனுஷன் நம்ம அவருடைய அவருடைய கரங்களில் ஒரு கல்லை கூட எடுக்க அனுமதிக்கலை. ஆமேன். நம்முடைய சத்துருடைய கைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கல. ஆமேன். மனுஷனுடைய கைக்கு நம்மளை அவர் என்ன பண்ணல? ஒப்பு கொடுக்கல. அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று கொண்டிருந்தா கர்த்தர் வந்து என்ன பண்ணல? கடிஞ்சு பேசலை. அப்படி தானே? கடிஞ்சு பேசலை. 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் அந்த ஸ்திரீ என்ன பண்ணா? நடுவே நின்று கொண்டிருந்தாள். இந்த ஸ்திரீயும் போயிருக்கலாம், எல்லாரும் போகும்பொழுதும் அந்த ஸ்திரீயும் போயிருக்கலாம். ஆனால் ஸ்திரீ என்ன பண்ணாலாம்? அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். அந்த ஸ்திரீ கிட்ட கேட்டிருந்தான், நீ ஏன் போகலை?
யாருமே உன்கிட்ட கல் எறியலையே, ஏன் நீ போகல அப்படின்னு கேட்டா, மற்றவங்க சொல்கிற காரியம் வேற, மற்றவங்க என்னை குறித்து சொல்கின்ற வார்த்தை வேற, மற்றவங்க என்னை எடுத்த கல் வேற. நான் ஏன் இங்கே நிற்கிறேன்னா, ஆண்டவர் என்னை குறித்து என்ன பேச விரும்புகிறாரோ அதை கேட்கும் வர இந்த இடத்துல நின்று கொண்டே இருப்பேன். ஆண்டவர் இந்த என்னை குறித்து என்ன பேச விரும்புகிறாரோ அது வரைக்கும் நான் இங்கே நின்று கொண்டே இருப்பேன். எந்த வார்த்தையை அவர் சொல்ல விரும்புகிறாரோ அது வரைக்கும் அவருடைய சமூகத்தில் நான் நிற்பேன். ஏன்னா அவரோட வார்த்தைக்குள்ள ஒரு வல்லம் இருக்கு. அந்த வார்த்தையை மேலே கடந்து வரும்பொழுது என் சூழ்நிலை மாறும், என் பிரச்சனைகள் மாறும், என் பாவத்துடைய நிலைமை மாறும், என்னோட தோஷம் மாறும். நான் மனுஷனுடைய வார்த்தையை கேட்பதற்காக இந்த நான் இடத்துல நிற்கல. நான் ஏன் இந்த இடத்துல நிற்கிறேன்னா, கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் வரைக்கும் நான் இந்த இடத்துல நிற்க போறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் போறதே இல்லை. 10ஆம் வசனம். தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். 11. அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதில்லை. முதலாவது அவர் எதுக்காக நின்றானா, உம்முடைய வார்த்தை வெளிப்படும் வரைக்கும் நான் காத்து கொண்டிருந்தேன். இரண்டாவது அவர் எதுக்கு நிற்கிறான்னா, என்னுடைய ஆக்கினையும் தீர்க்கும் வரைக்கும் நான் நிற்க தான் போகிறேன். ஹல்லேலூயா. என் மேலே ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் பெண்டிங்காகவே இருக்குது. என் கேஸில் அந்த ஜட்ஜ்மெண்ட் எழுதி முடிக்கிற வரைக்கும் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் தான் நிற்க போகிறேன். உங்கள் சமூகத்தில் நான் நிற்க போகிறேன். நம்ம கோர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த பெண்ணோட இதை என்ன பண்ணுவாங்களாம், அப்படி முடிப்பாங்க, அப்படி தானே உடைப்பாங்களாம். அந்த ஸ்திரீயானவள் எது வரைக்கும் நின்று கொண்டிருந்தாளா, என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் எழுதி ஆண்டவரே அதை முடிக்கிற வரைக்கும் ஆண்டவரே உன்னோட சமூகத்தில் நிற்க போகிற ஆண்டவரே, என் சூழ்நிலை மாற வரைக்கும் ஆண்டவரே உன்னோட சமூகத்தில் நிற்க போகிற ஆண்டவரே, நீங்கள் சொல்கிற வாக்கு தத்தம் நிறைவேறும் வரைக்கும் ஆண்டவரே உன்னுடைய கரத்தில் நான் நிற்க போகிற ஆண்டவரே, என்னுடைய புயல்கள் எல்லாம் ஓயிற வரைக்கும் ஆண்டவரே உங்களுக்கு முன்பதாக தான் நிற்க போகிற ஆண்டவரே, நிற்க போகிற ஆண்டவரே, நிற்க போகிற ஆண்டவரே. என்னுடைய ஆக்கினை தீர்க்கப்படணும் ஆண்டவரே, என்னுடைய ஆக்கினை தீர்க்கப்படணும். இந்த ஆக்கினை ஒரு பெரிய ஒரு காரியம். நம்மளுடைய சூழ்நிலையில் பார்த்தோன்னா நம்மளுடைய சில பாவங்களாக இருக்கலாம், மூதாதைகள் செய்த சில காரியங்களாக இருக்கலாம். அநேக காரியத்தின் நிமித்தமாக நம்ம மேலே சில ஆக்கினைகள் பின்தொடர்ந்து கொண்டே வந்துட்டு இருக்கலாம். சில பிரச்சனைகளுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் இந்த ஆக்கினையை தீர்க்காறு விட்டால், அந்த ஆக்கினைக்கு அவர் முற்றுப்புள்ளி வைக்கலைன்னா என்னோட வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். அதை அறிந்த ஸ்திரீ தான் என்ன பண்ணா, இந்த உலகத்தோடைய கோர்ட்டு வேற ஜட்ஜ்மெண்ட் எழுதியிருக்கலாம், ஆனால் கர்த்தர் என்னுடைய ஆக்கினையை தீர்க்கும் வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் போகிறதில்லை, இந்த இடத்த நான் விட்டு போகிறதில்லை. அப்போ ஆண்டோடைய சமூகத்தில் நான் எது வரைக்கும் நான் காத்திருக்கணும்னா, ஏன்னா ஆக்கினைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வரைக்கும் நான் என்ன பண்ணணும், ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருக்கணும். அவருடைய வார்த்தை வெளிப்படும் மட்டும் என்ன பண்ணிக்கணும், நம்மளோட ஆண்டோடைய சமூகத்தில் நான் நிற்க போகிறேன் ஆண்டவரே. அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியும்? என்ன சொன்னார்? நீ போகலாம், இனி நீ பாவம் செய்யாத. அப்படின்னு என்ன அர்த்தம்? உம்முடைய கிருபை வெளிப்படும் வரைக்கும் நான் காத்திருப்பேன் ஆண்டவரே, உம்முடைய கிருபை நான் வெளிப்படும் வரைக்கும் நான் காத்திருப்பேன் ஆண்டவரே. உம்முடைய ஆக்கினை ஆண்டவரே, நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்ட நான் தாங்க முடியாத ஆண்டவரே. நான் நிற்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா ஆண்டவரே? நான் பாவம் செய்தது உண்மைதான் ஆண்டவரே, உங்க வீட்டு தூரம் போனது உண்மைதான் ஆண்டவரே. இந்த இடத்துல ஏன் ஆண்டவரே நான் பின்னோக்கி நிற்கிறேன் ஆண்டவரே? உம்முடைய கிருபை வெளிப்படணும் அப்பா, உம்முடைய கிருபை வெளிப்படணும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை வெளிப்படலைன்னு ஆண்டவரே நான் வெளியே போக முடியாது ஆண்டவரே. உம்முடைய கிருபை வெளிப்படல நான் நிற்க முடியாது ஆண்டவரே. நான் திராணி அற்று போயிடுவேன் ஆண்டவரே, நான் திராணி அற்று போயிடுவேன். அப்போ அந்த ஸ்திரியை பார்க்கலாம். அந்த மனிதர்கள் எல்லாம் கல்லெறிவதற்காக வந்தாங்க. அவள் செய்த ஒரே காரியம் என்னன்னா, ஆண்டோடைய சமூகத்தில் நின்றா. எல்லா மனுஷங்களும் போயிட்டாங்க, கல்லெறிய வந்தவங்க போயிட்டாங்க, குற்றம் சாட்டுறவங்க போயிட்டாங்க, அவளும் போயிருக்கலாம். ஆனால் ஸ்திரீ எடுத்த ஒரே முடிவு, நான் நிற்பேன், அவருடைய வார்த்தை வெளிப்படும் மட்டும் நான் நிற்பேன். அவர் எவ்வளவு தாமதமாய் அவர் என்னை நோக்கி பார்த்தாலும் பரவாயில்ல, அவருடைய வார்த்தை வெளிப்படும் மட்டும் என்ன பண்ண போகிறேன், நான் நிற்க போகிறேன். அதுக்கு அடுத்தாவில் அவள் எதுக்காக நிற்கிறானா,
இவருடைய ஆக்கினை தீர்க்க மட்டும் நான் நிற்பேன். அவர் என்னை குறித்ததான ஆக்கினை என்ன, அவர் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் தடையாக இருக்கிறார், ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் சில காரியங்கள் தடையாய் காணப்படுகிறது, அந்த ஆக்கினையை தீர்க்கும் மட்டும் அவருடைய சமூகத்தில் நிற்பேன். அடுத்தாப்புல எதுக்கு நிற்கிறான்னா, உடைய கிருபை வெளிப்படும் விடணும்ட்டு நினைப்பேன். உடைய கிருபை எனக்கு வேணும் ராஜா. சொல்லுங்கள் ஆண்டவரப்பா, சொல்லுங்கள் எனக்கு கிருபை வேணும் ஆண்டவரே. உடைய கிருபை இல்லைன்னா நான் நிற்க முடியாது ராஜா. உடைய கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. உடைய கிருபைக்காய் நான் நிற்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய கிருபைக்காய் எங்கள் சபை நிற்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய நீதி இல்லை ஆண்டவரே, எங்களுக்குள்ள குறைகள் உண்டு ஆண்டவரே. நான் நிற்கிறதுக்கான காரணம் என்னென்ன ஆண்டவரே, உங்களுடைய கிருபை வெளிப்படணும். சொல்லுங்க, கிருபை வெளிப்படணும் ஆண்டவரே. உங்களுடைய தயவு வெளிப்படணும், உங்களுடைய கிருபை வெளிப்படணும் ஆண்டவரே. ஸோ ஜெபத்தில் ஒரு அனுபவம் என்னென்னா, நான் நிற்கணும். சொல்லுங்க, நான் நிற்கணும், நிற்கணும், நிற்கணும். தூசியில் உட்கார அனுபவம் இல்லை, நான் நிற்கணும். பாவத்தில் அமர்ந்திருக்கிற அனுபவம் இல்லை, நான் நிற்கணும். அநேகருக்கு பாவம் தான் ஆண்டவருக்கு நிற்கிறதுக்கு தடையாக இருக்குல்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எலும்பு நில்லு, தனித்து நில்லு, நீ பாவத்தை விட்டு எந்திரிச்சு நில்லு, நான் உனக்கு பலனை கொடுப்பேன், நான் பலனை கொடுப்பேன். உனக்கு தேவையில்லாத நண்பர்களை விடு, நான் உன்னை தனியாக நிற்பேன், உன்னை நிற்க வைப்பேன். ஆண்டர்கிட்ட நிற்க வைத்த அடுத்த காரியம் என்ன பண்ணுறாரு, நம்ம சமீபமாய் அவர் சேர்த்துக்கொள்கிறார். என்ன பண்ண சொல்லுங்கள், சமீபமாய் சேர்த்துக்கொள்கிறார். அதுக்கப்புறம் நம்ம ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபமும் அது விலை உயர்ந்த ஜெபமாய் காணப்படும். ஏன் நம்ம வாழ்க்கையில் சில ஜெபங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் எட்டாமல் இருக்குன்னா, அது நம்ம மாம்சத்தில் எடுக்கிற சில ஜெபங்கள்லாம் இருக்கிறது. அப்படி தானே, மாம்சத்தில் எடுக்கிற ஜெபம், ஆண்டவனை ஆசீர்வதிங்க, 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 இதை காரியத்தை மாற்றுங்க, மாற்றுங்க, மாற்றுங்க. நமக்கே தெரியும் இருதயத்துலேருந்து ஜெபம் போவே இல்லைன்னு நமக்கே தெரியுது. அப்படி தானே. ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய ஜெபம் கேட்கப்படணும்னா, உன் ஜெபம் ஏறெடுக்கிறது ஆண்டுடைய சமூகத்தில் கிட்டி சேரணும்னா, எந்திரிச்சு நில்லு, தனித்து நில்லு, சமீபமாய் சேர். அவன் 12 பேரில் ஒருவனாய் இல்லை, எல்லாரும் இயேசுவை பார்த்தாங்க. இந்த சபையில் வருகின்ற எல்லாரும் இயேசுவை பார்க்குறீங்க, பாடினீங்க, ஆராதிச்சிங்க. எல்லாம் 12 பேரில் ஒருவர் மாரி இருந்துடக்கூடாது, 3 பேர் ஒருலே இருந்துடக்கூடாது. எனக்கு இருக்கிற வாஞ்சை என்னன்னா, நான் தான் அந்த ஹார்ட் பீட் கேட்கணும் ஏசப்பா. என்னுடைய திட்டத்தை ஆண்டவர், உங்களுடைய வாஞ்சையை நான் கேட்கணும் ஆண்டவரோட பாரத்தை நான் புரிஞ்சுக்கணும். அந்த ஸ்திரியை குறித்து நம்ம பார்த்தோம். அவள் எது வரைக்கும் காத்திருந்தா சொல்லுங்க, எது வரைக்கும் காத்திருந்தா, எது வரைக்கும் காத்திருந்தா? அவர் வார்த்தை வெளிப்படும் மட்டும் காத்திருந்தா, ஆக்கினை தீர்க்க மட்டும் காத்திருந்தா, அவருடைய கிருபை. ஆமென். 1 ராஜாக்கள் 17ஆம் வசனத்தை எடுக்கலாம். 1:17. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த யாரை குறித்து எலியா பேசுறான்? ஆகாபை நோக்கி பேசுகின்றான். என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் என்ன சொல்றேன்? இந்த வார்த்தையை சொல்றான். அவன் யாருக்கு முன்பதாக நிற்கிறானா? இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கிற எலியா. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பதாக நிற்கிற ஒரு எலியா. எலியாவை குறித்து இதான் ஒரு இன்ட்ரடக்ஷனே அங்கே வேதத்தில் வருகின்றது. எலியாவை ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் வெளிப்படுத்தவில்லை, ஒரு பெரிய வல்லமையான ஒரு ஊழியக்காரனாய் ஆண்டவர் வெளிப்படுத்தவில்லை. எலியாவை ஆண்டவர் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாருன்னா, எனக்கு முன்பதாக நிற்கிறவன். சொல்லுங்க, எனக்கு முன்பதாக நிற்கிறவன். அக்கினியை இறக்கினவன் என்று ஆண்டவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? எனக்கு முன்பதாக நிற்கிறவன். சொல்லுங்க, எனக்கு முன்பதாக நிற்கிறவன். அப்போ நம்மளுடைய அட்ரஸ் எப்படி இருக்கணும்னா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். என் அட்ரஸ் அதான் மாறணும். கர்த்தருக்கு முன்பாக இருக்கணும். எப்பொழுதுமே கர்த்தருக்கு முன்பதாக இருக்கணும். நீ என்னை தீர்க்கதரிசின்னு பாராட்டுறதை விட, ஒரு ஊழியக்காரன் சொல்றதை விட, உடைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரே அனுபவம், ஒரே அட்ரஸ் எதா மாறணும்னா, நான் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவனாய் மாறணும். நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவனாய் மாறணும். ஆண்டவரே,
ஆகாபுக்கு முன்பதாக இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்படி தானே தெரியுமா உங்களுக்கு? ஆகாபு வந்து பயங்கரமான கொலைகாரனாக்கும், முரட்டுத்தனமான ஒரு ஆள். யார்? ஆகாபு. 7000 தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. ஆண்டவர் வேறு பிரித்து வச்சிருந்த 7000 தீர்க்கதரிசிகள் எங்கே இருந்தாங்க? எங்கே இருந்தாங்க? குகைக்குள்ளே இருந்தாங்க. ஆகாவுக்கு முன்பதாக நிற்க முடியல. என்ன பண்ண முடியல? ஆகாவுக்கு முன்பதாக நிற்க முடியல. யார் உலகத்துக்கு முன்பாக நிற்க முடியும்னா, கர்த்தருக்கு முன்பதாக யார் நிற்கிறார்களோ அவர் தான் சவாலை நிற்க முடியும். ஹல்லேலூயா. யார் பிரச்சனைகளுக்கு முன்பதாக நிற்க முடியும்னா, யார் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறார்களோ அவர் தான் அந்த பிரச்சனைகள் முன்பாக நிற்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் நம்ம சில நேரத்துக்கு பிரச்சனையை பார்த்தா அப்படியே சுருண்டு போயிடுறோம், நம்ம தளர்ந்து போகிறோன்னா, நீங்களே சொல்லிடுங்க, கர்த்தருக்கு முன்பதாக நிற்க முடியலை. சொல்லுங்கள், நிற்கலை. கர்த்தருக்கு முன்பதாக நிற்கலை. எலியாவை வந்து ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்துகிறாருன்னா, ஆகாபுக்கு முன்பதாக நிற்கிற எலியா என்ற ஆண்டவர் வெளிப்படுத்தல. ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற எலியா. பிரச்சனைக்கு முன்பதாக நிற்கிற எலியா அல்ல, கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற எலியா. சுழல் காற்று மத்தியில் நிற்கிற எலியா அல்ல, கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற ஒரு எலியா. பெரும் பிரச்சனை வந்தாலும் ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம என்ன சொல்லணும்னா, ஆண்டவர் என்னை பொறுத்து என்ன சொல்லணும்னா, கர்த்தருக்கு முன்பதாக இருக்கிறதான நான், கர்த்தருக்கு முன்பதாக இருக்கிறதான நான், கர்த்தருக்கு முன்பதாக இருக்கிறதான நான். ஆமென். இங்கே எலியா எது வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தான்னா, கர்த்தருடைய வார்த்தை கூறு மட்டும் அவன் என்ன பண்ணா இருந்தான். எலியா கிட்ட நீ கேட்டிங்கன்னா, ஏன் நீ ஆண்டோடைய சமூகத்தில் நிற்கிற? உனக்கு தான் ஒரு தேவையும் இல்லையே, உனக்கு தான் ஒரு பணம் கஷ்டமும் இல்லையே, உனக்கு தான் எல்லாமே நல்லா இருக்குதே இல்லையா, ஏன் நீ ஆண்டவருக்கு முன்பதாக இருக்கன்னு அவன் சொல்லுவான். நான் ஏன் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கிறேன்னா, நான் ஆண்டவருக்காக நிற்கிறேன். இருக்கிற 7000 தீர்க்கதரிசிகளும் எங்கேயோ போயிட்டாங்க. கர்த்தருக்காய் நிற்பதற்கு யாருமே இல்லை, கர்த்தருக்காய் ஓடுவதற்கு யாருமே இல்லை, கர்த்தருக்காய் ஓடுவதற்காக அவருக்காய் பேசுவதற்கு யாருமே இல்லை. எலியாவே நீ ஏன் இங்கே நிற்கிறேன்? ஆண்டவர் எலியா சொல்லுவான், நான் கர்த்தருக்காய் நிற்கிறேன், நான் கர்த்தர் பட்சமாய் நிற்கிறேன், கர்த்தருக்காய் நிற்கிறேன். நான் எனக்காக நிற்கல, என் பிரச்சனைக்காக நிற்கல, நான் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறதுக்கான ஒரே காரணம் என்ன தெரியுமா? நான் கர்த்தருக்காக நிற்கிறேன். ஐ எம் ஸ்டாண்டிங் ஃபார் த லார்ட். நான் கர்த்தருக்காக நிற்கிறேன். ஏன் எலியாவுக்கு எல்லா ஜெபத்துக்கும் எலியா எடுத்த எல்லா ஜெபத்துக்கும் ஏன் ஆண்டவர் பதிலை கொடுத்தாரு? சர்வ சாதாரணமாக ஒரு அக்கினி ஏன் எப்படி எலியா இறக்குனா, ஒரு மேகத்தை எப்படி கொண்டு வர பண்ணா, மலையை எப்படி நிப்பாட்டினா, மலையை எப்படி கொண்டாரோ, ஒரு எளிய ஒரு ஜெபம் தான் பண்ணா, கருத்தாக ஏறுத்த சின்ன ஜெபம் தான் எப்படி ஆண்டவர் பதிலை கொடுத்தாருன்னா, அவன் கர்த்தருக்காய் நின்றான். ஆண்டவர் சொல்றாரு, சில நபர்கள்ட்ட, நீ இத்தனை நாட்களாக நீ உனக்காகவே நின்றுக்கிட்டு இருக்கிற, என் சமூகத்தில் நிற்கிறதுக்கான ஒரே காரணம் என்ன தெரியுமா? இந்த காரியம் மாத்திரம் நடந்தன்னா நீ என்னுடைய சமூகத்தை விட்டே நீ போயிடுவேன். இந்த காரியம் மட்டும் நடக்கலைன்னா என் சமூகத்தை விட்டு போயிடுவேன். அதனால் கர்த்தர் எதிர்பார்க்குற காரியம் என்னன்னா, எனக்காக நீ எப்போ நிற்க போகிற? உனக்காக இத்தனை வருஷங்களாக இத்தனை நன்மைகள் நான் செய்திருக்கிறேன். நீ ஜெபம் செய்யாத தேவைகளை கூட நான் செஞ்சிருக்கிறேன். எலியாவே, நீ எனக்காக நீ எப்போ நிற்க போகிற? எலியாவே, இந்த சபைக்காக நீ எப்போ நிற்க போகிற? உன்னோட கேம்புக்காக நீ எப்போ நிற்க போகிற? உன் சுற்றி உள்ள ஜனங்களுக்காக நீ எப்போ நிற்க போகிற? உன் குடும்பத்திற்காகவே எல்லா நாளும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாயே, உன்னுடைய தேவைக்காகவே எல்லா நாளும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாயே. ஓ எலியாவே, நீ எப்பொழுது உன்னுடைய சமூகத்தில் எனக்காக நீ நிற்க போகிற? எனக்காக நீ எப்போ நிற்க போகிற? நீங்கள் நினைக்காதீங்க, 7000 தீர்க்கதரிசி இருக்கிறாங்களே, நான் ஏன் நிற்கணும்னு நினைக்காதீங்க. கர்த்தருக்கு தேவை நீங்கள் தான். எலியாவே, கர்த்தருக்கு தேவை நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் தான் ஆகாபுக்கு முன்பதாக நிற்க முடியும். ஏன்னா நீங்கள் தான் சத்ருவை எதிர்த்து போராட முடியும். நீங்கள் தான் நிற்க முடியும். கர்த்தருக்கு முன்பதாக இருக்கிறதான எலியா,
கர்த்தருக்கு முன்பதாக இருக்கிறதான ஆபிரகாம், கர்த்தருக்கு முன்பதாக இருக்கிறதான ஸ்திரீ, கர்த்தருக்கு முன்பதாக இருக்கிறதான ஸ்திரீ. நீங்கள் இப்போ ஆண்டவர்கிட்ட பார்த்து கேளுங்க, நான் எங்கே நிற்கிறேன்? நான் இப்போ எங்கே நிற்கிறேன்? நான் இப்போ எங்கே நிற்கிறேன்? கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நான் எங்கே நிற்கிறேன் ஆண்டவரே? நான் இப்போ எங்கே நிற்கிறேன் ஆண்டவரே? என் சூழ்நிலை எங்கே நிற்கிறேன் ஆண்டவரே? என் பிரச்சனையை பார்த்து நிற்கிறேன்னா ஆண்டவரே? என் பாவத்தை பார்த்து நின்று கொண்டிருக்கிறேன்னா? என் பாவத்துக்குள்ளே அமர்ந்திருக்கேனா ஆண்டவரே? நான் எங்கே அமர்ந்திருக்கேன்? ஆண்டவர் சொல்கிறாரு, பின்பு ஆபிரகாமோ கர்த்தருக்கு முன்பாக நின்று அவரிடத்துல சமீபமாய் சேர்ந்தானா. ஓ ஆபிரகாமே, என் இடத்துல நீ சேர முடியுமா? எனக்காய் நிற்க முடியுமா? எனக்கு முன்பதாக நீ நிற்க முடியுமா? என் இடத்துல சமீபமாய் சேர முடியுமா? கர்த்தர் வெயிட் பண்ணுறார், கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் எது வரைக்கும் நிற்கிறாருன்னா, ஆபிரகாம் சமீபமாய் சேரும் வரைக்கும் நின்று கொண்டு தான் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நின்று கொண்டு தான் இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறார். எதற்காக தெரியுமா? அவருடைய நீ நிற்கும்படியாக, இன்னும் சமீபமாய் சேரும்படியாக. நீ வாயத்தை ஜெபங்களை ஏறெடுக்க மட்டும் அவன் நின்று கொண்டு தான் இருப்பார். அவனுடைய சித்தத்தை அறிய மட்டும் நின்று கொண்டு தான் இருக்க போகிறாரு. ஆண்டவரே, நான் நிற்கிற ஆசைப்படுறேன் ஆண்டவரே, நான் நிற்க ஆசைப்படுறேன் ஆண்டவரே. பாவத்தோடு இல்லை ஆண்டவரே, உலகத்தோடு இல்லை ஆண்டவரே, நான் நிற்க ஆசைப்படுறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, மண்டல நிற்க ஆசைப்படுறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, வார்த்தை வெளிப்படும் மட்டும் நிற்க ஆசைப்படுறேன் ஆண்டவரே. என்னை குறித்ததான வார்த்தை வெளிப்படும் மட்டும் நிற்க ஆசைப்படுறேன் ஆண்டவரே. என்னுடைய ஆக்கினை தீர்க்க மட்டும் நிற்கணும் ஆண்டவரே. என்னுடைய ஆக்கினை ஆண்டவரே ஜட்ஜ்மெண்ட் எழுதி முடியணும் ஆண்டவரே. என்னுடைய பாவ தோஷங்கள் முறிக்கணும் ஆண்டவரே. என்னுடைய கட்டுகள் முறிய வரையும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நிற்ப ஆண்டவரே. நான் நிற்ப ஆண்டவரே. யார் நின்றாலும் நிற்கலாட்டி ஆண்டவரே, நான் நிற்ப ஆண்டவரே. நான் நிற்ப ஆண்டவரே. நான் எது வரைக்கும் நிற்பேன் ஆண்டவரே? உம்முடைய கிருபை வெளிப்பட மட்டும் நிற்பான் ராஜா. உம்முடைய கிருபை வெளிப்பட மட்டும் நிற்பான் ஆண்டவரே. எல்லாத்திற்கும் மேலாக ஆண்டவரே, நான் உமக்காக நிற்பேன் ராஜா. உமக்காக நிற்பேன் ஆண்டவரே. நான் உமக்காக நிற்பேன் ஆண்டவரே. என்னை பார்க்குறீங்க ஆண்டவரே. எனக்காக நான் நிற்பியான்னு பார்க்குறீங்க ஆண்டவரே. நான் நிற்பேன் ஆண்டவரே. நான் நிற்பேன் ஆண்டவரே. நான் நிற்பேன் ஆண்டவரே. சில பேர் நீ ஊழியத்தை விட்டு பேக்கில் போகலான்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, நீ தான் அந்த எலியா. நீ எனக்காக நீ நில்லு, நீ நில்லு, நீ பின்னுக்கு போயிடாத. ஏன் சார்பாய் பேசுகின்ற ஒருவர் எனக்கு தேவை. நீ தான் இந்த எலியா, நீ தான் எலியா. சூரிய செடிக்கு நேராய் போயிடாத. எலியாவே, சூரிய செடிக்கு நேராய் நீ போயிடாத. நீ எனக்காய் நில்லு, நீ எனக்காய் நில்லு, நீ எனக்காய் நில்லு. ஓ ராக்கா ஷேது ரூகு தூரா கல்லாதா ரேகு ஷேகாதா. நிற்பேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நிற்பேன், நிற்பேன். என் சூழ்நிலை மாறும் மட்டும் நிற்பேன். கிருபை வெளிப்படும் மட்டும் நிற்பேன். நான் உமக்காய் நிற்பேன் ராஜா. நிற்பேன் ஆண்டவரே. ஆண்டவரை எங்களை நிற்க உதவி செய்யுங்க ஆண்டவரை. ஜெபத்திலையும் ஆண்டவரை நிற்கிற அனுபவத்தை எங்களை கற்றுக் கொடுத்தீங்க ஆண்டவரை. இந்த பிஸியான அந்த வாழ்க்கையில் ஆண்டவரே, சில ஆண்டவரை பாரம்பரிய ஜெபங்களை ஏறெடுத்து போனது உண்டு ஆண்டவரே. ஆனால் ஆபிரகாமை போல ஆண்டவரே, நின்று பதிலை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. நின்று உங்கள் சித்தத்தை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. நின்று உங்கள் ஆக்கினையை தீர்க்க எனக்கு உதவி செய்யுங்க. நின்று ஆண்டவரை கிருபையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அதற்கு மேலாய் நான் உமக்காய் நிற்க உதவி செய்யுங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்தபடியாக நம்ம ஜெப பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். ஜெப